சாப்பிட்டதே சாப்பிட்டுட்டு வாங்கினதே வாங்கிட்டு இருந்தால் போர் அடிச்சிரும்ல. லைஃப் தான் போரிங்காக போகுது. சரி வாங்குறதுலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பாரு மேகி தின்னுட்டு இருக்கோமே. சரி நூடுல்ஸ் அதாவது இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் நம்ம வந்து போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மீகோரிங் இந்தோனேஷியன் நூடுல் பார்த்தீங்கன்னா மீகோரிங் இது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. சரி இதை பார்த்தேன் நான் பிளிங்கிட்டில். சரி வாங்கிட்டேன். நூடுல்ஸ் சும்மா செஞ்சு சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சரி கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 2 எக்கு வந்தது. ஒண்ணு பவுடர் டைப்ல குடுத்துருந்தாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீசனிங் வந்து இந்த லிக்விட் சீசனிங் மாரி குடுத்துருந்தாங்க பாருங்க. அப்படியே அத தள்ளுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது என்ன சோயா சாஸா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பேஸ்ட் மாரி தான் வந்துச்சு அது. சரி ஏதோ குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு நானும் கிளறிட்டேன். நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருந்த எக்ஸையும் வந்து கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் நானு. ஸோ இது 2த்தையும் சேர்த்து எடுத்தா சூப்பரா இருந்தது. பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ் ஃபேட் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ எம்எஸ்ஜி ஃப்ரீ. இதில் வந்து எம்எஸ்ஜி இருக்காது உங்களுக்கு. டாப் ராமனே கொஞ்சம் வந்து சட்டலா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாரி இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.